சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, பூனம் சாரி மாதிரியான பிளவுசஸ் தச்சா மட்டும் எனக்கு ஷோல்டர் கிட்டையும் ஆஃபிட் கிட்டையும் ரொம்ப லூஸ் அடிக்குது. அதாவது மெயின் கிளாத் லூஸ் ஆகும், லைனிங் கிளாத் உள்ள ஃபிட்டாகவும் இருக்குன்னு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு சிஸ்டர். இதை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லைனிங் கிளாத் நீங்க வாங்கிட்டு வந்ததுமே அப்படியே புதுசா போட்டு கட் பண்ணாம லைனிங்கை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில ஊற வைங்க. ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, காய வச்சு எடுத்த லைனிங்கை இந்த மாதிரி 2 பக்கமும் பிடிச்சிட்டு, அதாவது கரை பக்கமும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ரொம்ப டைட்டா பிடிச்சி இழுத்துடக்கூடாது, துணி கிழிஞ்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல் லைனிங்கும் அப்படி இழுத்துக்கங்க. இழுத்துட்டு ஆஃப்டர் லைனிங் அயன் பண்ணிட்டு கட்டிங் போட்டிங்கன்னா, இப்படி 2ஆ மடக்கிட்டு அயன் பண்ணிட்டு கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்த லைனிங்கில் ஸ்டார்ச் இருக்கும், அதாவது கஞ்சி போட்டிருப்பாங்க, ஸ்டிஃபாக இருக்கும். அப்படியே நீங்கள் போட்டு கட்டிங் போடும்போது அந்த கஞ்சியெல்லாம் போனதுக்கப்புறம் அது சுருங்கிரும் இல்லையா? சுருண்ட பிறகு உள்ளே இருக்க லைனிங் வந்து சுருங்கியும் மேலே இருக்க கிளாத்தும் லூஸாகவும் இருக்கும். அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஓகே, நான் எனக்கு பூனம் சாரி வரும்போது உங்களுக்கு எப்படி லைனிங் ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.